சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்கான உருவாக்கப்பட்டுள்ள மை டிவிகே செயலியை விஜய் அறிமுகம் செய்து வைக்கிறார். இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு. முழு தகவல். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மை டிவிகே ஆப் என்ற அந்த செயலியை தற்பொழுது கட்சியின் தலைவர் விஜய் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது 2ஆம் கட்டமாக தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த உறுப்பினர் சேர்க்கையில் 2 கோடி பேரை இந்த குடும்பமாக இந்த கட்சியில் இணைப்பதற்கான இலக்கு என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது பயணத்தை விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்த உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வில் 5 விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களை அடையாள அட்டை வழங்கி விஜய் அவர்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான பயணத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த உறுப்பினர் சேர்க்கை செயலியில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் நேரடி கண்காணிப்பில் தொடர்ந்து வீட்டுக்கு வீடு சென்று உறுப்பினர்களை சேர்க்கும் வகையிலும் வீட்டில் ஒரு எண்களின் மூலமாக 5 நபர்களை உறுப்பினர்களாக சேர்க்கவும் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 12,000 பேர் இதில் உறுப்பினராக சேரவும் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை அந்த புதிய செயலியின் மூலம் நேரடியாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இதில் தமிழ்நாடு முழுவதும் இந்த உறுப்பினர் சேர்க்கையின் விவரங்களை தொடர்ந்து கண்காணித்து பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் தொகுதியை கண்டறிந்து அங்கு தீவிரமாக உறுப்பினர் சேர்க்கை பணிகளையும் கட்சியை கொண்டு சேர்ப்பதற்கான பணிகளையும் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த செயலி அறிமுக கூட்டத்தில் மிக முக்கியமாக அந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அந்த மதுரை மாநாடு என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதாவது அதற்கு அடுத்த 2 தினங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா என்பது வர இருப்பதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக சில ஆலோசனைகளை காவல்துறை தரப்பில் வழங்கியிருப்பதாகவும் மாற்று தேதி தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகிறது. இந்த நிலையில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக புதிய மை டிவிகே என்ற செயலியை கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.